ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 128. இந்த பகுதியில் 135வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 15வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 15. लोकाध्यक्षसुराध्यक्षो धर्माध्यक्षस्कृतः चतुरात्मा चतुर्व्यूहः चतुर्दंश्चतुर्भुजः. நாமம் 135. ஓம் லோகாத்யக்ஷாய நமக. உலகங்களின் இறைவன், அதாவது தர்மத்தை கடைபிடிக்கும் அனைத்து மக்களுக்கும் எஜமானன், மேற்பார்வையாளர். ஆண்டாளின் அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதிலிருந்து இந்த நாமத்தை பார்க்கலாம். பூமியை கடலுக்குள் ஒளித்து வைத்த ஹிரண்யாட்சனை வதம் செய்து வராக பெருமாள் பூமியை மீட்டார். அப்போது பூமி தேவி, சுவாமி, இந்த கடலில் இருந்து என்னை காத்தது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் பிறவி பெருங்கடலில் தத்தளிக்கும் நம் குழந்தைகளை காக்க வழி சொல்லுங்கள் என்று கேட்டாள். அதற்கு வராகர் சொன்னார், என் பக்தர்கள் இளமை காலத்தில் நல்ல மலர்களை பூமாலையாகவும் எனது நாமங்களை பாமாலையாகவும் தொடுத்து எனக்கு சமர்ப்பித்தால், முதுமை காலத்தில் அவர்கள் என்னை மறந்தாலும் நான் அவர்களை மறக்காமல் காத்து பிறவி பெருங்கடலில் இருந்து மீட்பேன் என்று சொன்னார். அப்படியே ஆகட்டும் சுவாமி. நீங்கள் சொன்ன இந்த ரகசியத்தை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பூமியில் நான் அவதரிக்க விரும்புகிறேன். தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று திருமாலிடம் வேண்டிக் கொண்டாள் பூமி தேவி. அதற்கு திருமால், பூமா, சற்று பொறுத்திரு. உனக்கான சரியான தந்தையை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதன் பின் அந்த நபருக்கு நீ மகளாய் போய் பிறக்கலாம் என்று சொன்னார். இப்படியே யுகங்கள் சில கடந்தன. அப்போது மதுரையை ஆண்ட வல்லபதேவன் என்னும் பாண்டியனின் உள்ளத்தில் எழுந்த ஐயத்தை பெரியாழ்வார் அவனது அரசவைக்கு வந்து தீர்த்து வைத்தார். அதனால் பெரியாழ்வாரை கொண்டாடும் விதமாக மன்னன் ஒரு ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்தான். அவரை யானையின் மேல் அமர வைத்து 4 வீதிகளிலும் ஊர்வலமாக அழைத்து வந்தான். அந்த சமயம் பெரியாழ்வார்க்கு காட்சியளிப்பதற்காக ஸ்ரீதேவி பூதேவியுடன் கருட வாகனத்தில் அங்கே எழுந்தருளினார் திருமால். திருமாலை தரிசித்த பெரியாழ்வார் அவரிடம் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? தனக்காக எதையும் அவர் பிரார்த்திக்கவில்லை. அவர் சொல்கிறார், எம்பெருமானே, உனது திருமேனி அழகெல்லாம் வெளிப்படும்படி நீ இப்படி வெளியே வந்து விட்டாயே. பொல்லாத இந்த ஊரில் உள்ள யாருடைய கண் எச்சிலாவது உன் மீது பட்டால் நான் என்ன செய்வேன்? நீயும் உன் வடிவழகும் ஸ்ரீதேவி பூதேவியும் உன் கரங்களில் உள்ள சக்கரமும் பல்லாண்டு பல்லாண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாசுரங்களை பாடினார். அந்த பாசுரம் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாள் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. இப்படி சில பாசுரங்களை பாடினார். அதாவது, மல்லர்களை வென்ற பலமான பராக்கிரமம் உள்ள தோள்களை உடைய நீலமணி போன்ற நிறமுள்ளவனே, பல 1000 ஆண்டுகளிலும் எண்ண முடியாத 1,00,000 கோடி ஆண்டுகளிலும் உனது சிவந்த திருவடிகளின் அழகுக்கு நிறைவான பாதுகாப்பு இருக்கட்டும். அடியார்களான எங்களுக்கும் திருமாலான உனக்கும் பிரிவு ஏற்படாமல் பல 1000 ஆண்டுகள் தினமும் மங்களமாய் இணைந்திருக்க வேண்டும்.
உனது மார்பின் வலப்பக்கத்தில் உறையும் மகாலட்சுமி பல ஆண்டுகள் உனக்கு மங்களத்தை கொடுத்து கொண்டு வீற்றிருக்கவும். உனது வலக்கரத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சுதர்சன சக்கரமும் யுத்த சமயத்திலே முழங்கும் பாஞ்சஜன்யமும் எப்போதும் மங்களம் உள்ளவையாக இருக்க வேண்டும். இப்படி பல பாசுரங்களை பாடினார் பெரியாழ்வார். அப்போது பூமி தேவியிடம் திருமால் சொன்னார், பூமா, நம்மீது இவருக்குள்ள பொங்கும் பரிவை பார்த்தாயா? இப்படிப்பட்டவருக்குத்தான் நீ மகளாக பிறக்க வேண்டும். நீ அன்று கேட்டாய்தானே நான் பூமியில் அவதரிக்கிறேன் என்று. இவருக்கு மகளாக பிறந்து நான் உன்னிடம் அன்று சொன்ன ரகசியத்தை மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்று கூறினார். அதன்படியே பூமி தேவியும் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் அவதரித்தாள். அவளை கண்டெடுத்த பெரியாழ்வார் கோதை என்று பெயர் சூட்டி அவளை வளர்த்து வந்தார். அந்த கோதை வராகர் தனக்கு சொன்ன ரகசியத்தை பிறருக்கு உபதேசித்ததோடு மட்டும் நிற்கவில்லை. நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து தானும் இறைவனுக்கு பூமாலை சூடி கொடுத்து பாமாலை பாடி கொடுத்து அவனுக்கு தொண்டு செய்யும் முறையை காட்டினாள். அந்த அரங்கனே அவளை ஆண்டாள் என்று அழைத்தான். அவளை மனம் புரிந்தான் என்பது நாம் அறிந்ததே. இப்படி பூமி தேவிக்கு தந்தையாவதற்கு சரியானவர் பெரியாழ்வார் என்று தேர்ந்தெடுத்து அவருக்கு மகளாக பிறக்கும்படி பூமி தேவியிடம் சொன்னது போல ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு ஏற்ற நபரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் அந்த செயலை நிறைவேற்றுவதால் திருமால் லோகாத்யக்ஷ என்று அழைக்கப்படுகிறார். லோகா என்றால் செயலை செய்வதற்கான அதிகாரி என்று பொருள். இப்படி அவர் சரியான அதிகாரியை தேர்ந்தெடுப்பதால் லோகாத்யக்ஷ என்று அழைக்கப்படுகிறார். நம் திருவள்ளுவர் கூட ஒரு குறளில் சொல்லியிருக்கிறார், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று. அதே கருத்தை திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். இந்த 135வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் சரியாக தேர்வு செய்யும் திறனை திருமால் அருள்வார். அடுத்தது நாமம் 136. ஓம் சுராத்யக்ஷாய நமக. இந்த நாமத்தில் தேவர்கள் கொண்டாடிய வெற்றி விழா நிகழ்ச்சி ஒன்றிலிருந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.